ராமரை வைத்து அரசியல் செய்தாலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று இன்றைக்கு இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை மக்கள், மோடி அலை எதுவும் இல்லை, இந்தியா கூட்டணியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது இரண்டாவது முக்கியமான செய்தி. மூன்றாவது முறையாக நம்மளுடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. எதிர்க்கட்சிகளுக்கு இதன் மூலமாக சொல்ல விரும்புவது சார்? மூன்றாவது முறையாக சிதம்பரம் தொகுதியிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் பல நினைவு கூறக்கூடிய அம்சங்கள் உள்ளன. ஒன்று, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 தொகுதிகளில் தனி சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்று திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பரிணமிக்க உள்ளது. ஒரு 25 ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சிதம்பரம் விழுப்புரம் தொகுதியை சார்ந்த மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இரண்டாவது, இந்தியா கூட்டணி தனித்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அளவுக்கான இடங்களில் வெற்றி பெறாவிட்டாலும் கூட மோடி அலை என்று எதுவும் இல்லை என்பதை, அது பொய் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கான இடங்களில் வெற்றி பெற மக்கள் ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். தனித்து காங்கிரஸ் கட்சியே ஒரு 100 இடங்களில் வெற்றி பெறும் என்கிற நிலை இன்றைக்கு கனிந்திருக்கிறது. ஆகவே மோடி அலை எதுவும் இல்லை, இந்தியா கூட்டணியை மக்கள் விரும்புகிறார்கள் என்பது இரண்டாவது முக்கியமான செய்தி. மூன்றாவது, ராமர் கோவிலை கட்டி பிரமாண்டமான முறையிலே எழுப்பி உலகமே வியக்கக்கூடிய வகையிலே விழா நடத்தி அதன் மூலம் பெரும்பான்மை இந்துக்களின் பேராதரவை பெற்று தனிப்பெரும் கட்சியாக 300 இடங்களில் வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்ட பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். ராமரை வைத்து அரசியல் செய்தாலும் நாங்கள் ஏமாற மாட்டோம் என்று இன்றைக்கு இந்து சமூகத்தை சார்ந்த பெரும்பான்மை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் இந்த தேர்தலில் பார்க்கிறேன். இந்த தேர்தல் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் நாம் நடத்துகிற மக்கள் யுத்தம் என்று தேர்தலுக்கு முன்பே அறிவித்தோம். அதை மக்கள் இன்றைக்கு ஆமோதித்திருக்கிறார்கள். இந்த சூழலில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், ஷிண்டே தலைமையிலான சிவசேனா போன்ற கட்சிகள் தங்கள் நிலையை மறுபரிசீலனை செய்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கு ஒத்துழைக்க வேண்டும், முன்வர வேண்டும் என்று நான் இந்தியா கூட்டணியின் சார்பிலே வெளிப்படையாக வேண்டுகோள் விடுக்கிறேன். சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி புதிய ரயில்வே திட்டத்துக்காக ஏற்கனவே கோரிக்கை வச்சுருக்கீங்க. ஸோ இந்த முறை நடைமுறைக்கு வருமா? இரண்டாவதாக நம்மளோட நெய்வேலி விவசாயிகளுக்காக நீங்கள் சொல்ல விரும்புவது சார்? கடந்த காலங்களில் நான் எதிர்க்கட்சி அணியிலே இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கான மேம்பாட்டு நிதியை பயன்படுத்தி என்னால் ஆனதை நான் செய்தேன். இந்த முறை இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வறுமையானால் ஒரு ஆளுங்கட்சி அணியிலே இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அமையும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தொகுதியின் மேம்பாட்டுக்கு ரயில்வே துறையாக இருந்தாலும், விவசாயத்துறையாக இருந்தாலும், முந்திரி விவசாயமாக இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வேன். நன்றி சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.